டாட்டூவோட இங்கு நம்ம உடம்புக்கு நல்லதா? எனக்கு வந்துட்டு உள்ளார பாடிக்குள்ளார ஒரு எதிர்ப்பு சக்தி வந்துட்டு அதுக்கு ஒரு எதிர்ப்பு சக்தி வந்துட்டு ஃபார்ம் ஆகும். அந்த ரெண்டும் அடிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால வர ஒரு இம்பாக்ட் தான் நம்மளுக்கு வெளியில தெரியாது. இந்த டாட்டூ போடுறச்ச ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, கொரியன் கிளாஸ் ஸ்கின் எல்லாருக்குமே அட்டைனபிளா? ரியல் ஸ்கின்னுக்கும் கொரியன் கிளாஸ் ஸ்கின்னுக்கும் என்ன வித்தியாசம்? நம்ம வந்துட்டு கொரியன் கிளாஸ் ஸ்கின் அப்படின்னு போகணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. இந்தியனோட ஸ்கின் டைப்ல கிளாஸ் ஸ்கின் இஸ் பேசிக்லி டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ்னால கூட ஸ்கின்ல வந்து நிறைய பிரச்சனைகள் வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. 100% உண்மை. பிகாஸ் ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு ஆக்னி ஜாஸ்தி ஆகும், முடி வந்துட்டு கொட்டுறது ஜாஸ்தி ஆகும். ஸோ இது வந்துட்டு வணக்கம் மேம். ஹாய், வணக்கம். இப்ப பெரும்பாலான மக்கள் வந்து உடம்பு சரியில்லைன்னா டாக்டர் கிட்ட போறோம், இல்ல வயிறு வலினா டாக்டர் கிட்ட போறோம், எல்லாத்துக்குமே டாக்டர் கிட்ட போறோம். பட் ஸ்கின்னு வரும்போது மட்டும் வீட்லயே ஏதா பண்ணலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. டெர்மட்டாலஜி வந்து எவ்வளவு முக்கியம்? மக்கள் அது டாக்டர் கிட்ட எப்ப போய் பார்க்கணும்? இந்த மாதிரி விஷயங்களை சொல்லுங்க. பேசிக்கலா ஏன் வந்துட்டு டிஐஒய், ஏன் வந்துட்டு வீட்டிலே பண்ணிடலாம் அப்படிங்கிறது வந்துட்டு பிகாஸ் நம்ம ரொம்ப நாளா வந்துட்டு சில ப்ராக்டிசஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம பாட்டி தாத்தா காலத்துல இருந்து பண்ணிக்கிட்டு வந்துட்டு இருக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அண்ட் அது வந்துட்டு ஒர்க் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி 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 தான் வளர்ந்துருக்கும். ஸோ இப்போ மஞ்சள் தடவைனா வந்துட்டு முகம் பளபளன்னு ஆகும் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ப்ராக்டிஸாக வருது. பட் ஏன் வந்துட்டு இது பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு முக்கியமான ரீசன்ஸ் வந்துட்டு காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரி வந்துட்டு இப்போதான் ஜாஸ்தியாக பூம் ஆயிட்டு வந்துட்டு இருக்கு. ஒரு ஸ்கின் வந்துட்டு இப்படி தான் இருக்கணும், ஸ்கின் வந்துட்டு கொஞ்சம் நம்மளுக்கு பருவெலாம் வர்றது வந்துட்டு கொஞ்சம் கம்மியாகணும் அப்படிங்கிற அந்த கன்சர்ன்லாம் இப்போதான் நம்மளுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக தெரிய ஆரம்பிக்குது. பட் இந்த மாதிரி ப்ராக்டிசஸ்லாம் அது கொஞ்சம் ஜாஸ்தி படுத்துது, அது கொஞ்சம் ஜாஸ்தி படுத்திக்கிட்டு இருக்கு, இன்னும் படுத்த போகுது. ஸோ அது வந்துட்டு இப்போ கரண்டா வந்துட்டு இருக்கிற இந்த ஜென்ரேஷன் நிறைய உணர்றதுனால முக்கியமா வந்துட்டு இதை சொல்றதுக்காக தான் நம்ம வந்துட்டு ஸ்கின் டாக்டர் கிட்ட போகணும் அப்படிங்கிறது ஒண்ணு. ரெண்டாவது, இந்த ஒரு பிராக்டிஸையே யூஸ் பண்ணிக்கிட்டு நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்துட்டு தப்பான விதத்துல வந்துட்டு மக்களுக்கு வந்துட்டு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை வந்துட்டு தப்பு, இது வந்துட்டு இஸ் நாட் ரைட், இது வந்து ஸ்கின்னை பாதிக்குது அப்படின்னு சொல்றதுமே ஸ்கின் டாக்டர் தான். அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம், ஒரு அகத்தோட அழகு வந்துட்டு முகத்துல தான் தெரியும் அப்படின்னு சொல்றது. ஸோ நம்மளோட இன்டர்னல் ஹெல்த்ல ஏதாவது ஒரு பாதிப்பு ஆகுது அப்படின்னா அது ஃபர்ஸ்ட் சைனா வந்துட்டு நம்மளோட ஸ்கின்ல தான் தெரிய ஆரம்பிக்கும். முகத்துல மட்டும் கிடையாது, ஸ்கின்ல. பிகாஸ் தட் இஸ் த லாங்கஸ்ட் ஆர்கன். ஸோ நம்ம ஸ்கின்னை என்ன பாதிப்பு பண்ணாலும் அது வந்துட்டு இட்ஸ் கோயிங் டு இன்டர்னலி எஃபெக்ட் ஆல்சோ. அண்ட் இன்டர்னலா வந்துட்டு ஏதாவது பாதிப்பு ஆகுதுன்னா அதோட ஃபர்ஸ்ட் சைன் ஸ்கின்ல தான் தெரியும். ஸோ இதுக்காகவே வி கேன் நாட் ஜஸ்ட் டேக் ஸ்கின், சும்மா வந்துட்டு நான் வந்துட்டு இதை வாங்கி அதை போட்டேன், கிச்சன்ல பார்க்கறதுலாம் எடுத்து மூஞ்சில தடவனேன்னு பண்ணக்கூடாது. ஓகே மேம். இப்போ நீங்க வந்து ஒரு ஸ்கின் ட்ரீட்மெண்ட்டையோ இல்ல ப்ராடக்ட்டையோ வந்து நீங்க ஒண்ணு புதுசா இன்வென்ட் பண்றீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். எல்லா ஃபீல்ட்ஸ்லயுமே ஒரு சேலஞ்ச் இருக்கும்ல. இந்த மாதிரி ஏதோ ஒண்ணு பிரேக் த்ரூ வருது, பெரிய இது வந்தா லைக் எல்லா மக்களுக்கும் அது போய் சேரும். அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து எல்லா ஃபீல்ட்லயுமே இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க இல்லையா? இப்போ நீங்க அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்ட இன்ட்ரோடியூஸ் பண்றீங்கன்னா, உங்க ஃபீல்டுல எந்த எந்த கேப்ப நீங்க ஃபில் பண்ணணும்னு நினைப்பீங்க? எந்த சேலஞ்ச வந்து நீங்க உடைக்கணும் அப்படின்னு குட் நினைப்பீங்க? கொஸ்டின். காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரியில வந்துட்டு முக்கியமான ஒரு பாயிண்ட் தட் கேன் பி சேஞ்ச்ட் இஸ் த காஸ்ட் ஃபேக்டர். ஸோ அந்த காஸ்ட் ஃபேக்டர் அப்படின்னாலே யூஸ்வலா ரொம்ப ஹெவிலி ஜாஸ்தியா இருக்கு அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு பிகாஸ் ஆஃப் த இன்கிரீடியன்ஸ் தட் இஸ் பாட் அண்ட் கெப்ட் இன் தட் பர்டிகுலர் ப்ராடக்ட். இப்போ அந்த ப்ராடக்ட் வந்துட்டு நம்ம முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு கொஞ்சம் காஸ்ட் ஃபேக்டரை மனசுல வச்சுக்கிட்டு நம்ம மக்களுக்கு போய் சேர்க்க வைக்கலாம் ஒண்ணு. ஸோ தட் ஐ கேன் சேஞ்ச். ரெண்டாவது, நம்ம எல்லாமே ப்ரௌன் ஸ்கின் பீப்புள், ஸ்கின் ஆஃப் கலர் அப்படிங்கிறது யூஸ்வலாக வெள்ளைக்காரங்கெல்லாம் ட்ரை பண்ணி டெஸ்ட் பண்ணி வர ப்ராடக்டோட ஒரு மல்டிப்ளிகேஷன் ப்ராசஸ் தான் நம்ம கையில் வந்து சேருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதை வந்து அந்த ப்ராடக்டை வந்துட்டு நம்ம ப்ரௌன் ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி மாற்றினது நம்ம ப்ரொடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா நம்மளோட மக்களுக்கு நம்மளோட ஸ்கின் கலருக்கு ப்ரொடியூஸ் பண்ற ஏஜென்ட்டா ப்ரொடியூஸ் பண்றதுன்னு நினைக்கிறது தான் அது ஃப்ரம் ஸ்க்ராட்ச். ஸோ திஸ் இஸ் த டூ திங் தட் ஐ வுட் லைக் டு சேஞ்ச். ஓகே. நல்ல ரிப்ளை ஆக்சுவலா. நல்ல ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து இப்ப எல்லா ஃபீல்டுமே வந்து ஏஐயோட ஆதிக்கம் ஜாஸ்தியா இருக்கு இல்லையா? அதே மாதிரி மெடிக்கல்லையுமே இப்ப வந்துட்டு இருக்கு.
ஸோ டெர்மட்டாலஜில ஏஐ வந்துருச்சா? ஐ அம் நாட் அவேர். இட்ஸ் ஆல்ரெடி தேர். ஓகே. அப்படி வந்துருச்சுன்னா அடுத்த 10 வருஷங்கள்ல ஏஐ கொண்டு வர டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்ன? நல்லது, கெட்டது 2 சொல்றேன். ஒண்ணு வந்துட்டு நல்லது ஃபர்ஸ்ட்டு பேசுவோம். ஓகே. யூசுவலா வந்துட்டு கொரியன் ஸ்கின் கேர் அவங்க வந்துட்டு ஒரு 30 வருஷம், 40 வருஷம் நம்ப எல்லா ஸ்கின் கேர் இண்டஸ்ட்ரிய விட அஹெடா இருக்காங்க அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான பேச்சு. அது ஏன்னா, கேமரா எடுக்கிற டெக்னிக்ல இருந்து, அந்த ஸ்கின்க்கு குடுக்குற அட்டென்ஷன் வரைக்கும், அவங்க வந்துட்டு ஒவ்வொரு ஸ்கின் கன்சர்ன வந்துட்டு ஒரு டிஃபரண்டான முறையில வந்து அணுகுறாங்க அப்படிங்கிறது தான். இத வந்துட்டு ஏஐ அந்த கேப்ப வந்து ஃபில் பண்ணும். எல்லாத்துக்குமே. ஒரே யுனிவர்சலா. பட் கான் பார்த்தீங்கன்னா, தெர் இஸ் நத்திங் லைக் அ ஹியூமன் இன்டராக்ஷன். தெர் இஸ் நத்திங் லைக் அ ஹியூமன் டச். தெர் இஸ் நத்திங் லைக் அ பர்சனலைசேஷன் தட் யூ சீ வித் யுவர் ஓன் ஐஸ். ஸோ இந்த 3 ஃபேக்டர் வந்துட்டு ஏஐ பண்ணுமா அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப பெரிய டவுட் தான். அத நம்ம சாட் ஜிபிடி கிட்ட பேசும்போதே தெரியுதுல்ல. ஸோ அது வந்துட்டு ஐ டோன்ட் திங்க் ஸோ இட் கேன் எவர் ஃபில் தட் எமோஷன் தட் இட் வில் பி லேக்கிங் கண்டிப்பா. ஓகே மேம். இப்ப நீங்க கொரியன் கிளாஸ் ஸ்கின் எடுத்ததுனால நான் இத ம். கேட்கிறேன். கொரியன் கிளாஸ் ஸ்கின் எல்லாருக்குமே அட்டைனபிளா? அது வந்து ரியல் ஸ்கின்னுக்கும், கொரியன் கிளாஸ் ஸ்கின்னுக்கும் என்ன வித்தியாசம்? அது எல்லாருக்குமே தேவையா ஃபர்ஸ்ட்டு? சரி, ஓகே. ஆம், கொரியன் கிளாஸ் ஸ்கின் கொரியனுக்கு அட்டைனபிள். இந்தியன் கிளாஸ் ஸ்கின் இந்தியனுக்கு அட்டைனபிள். அமெரிக்கன் கிளாஸ் ஸ்கின் அமெரிக்கனுக்கு அட்டைனபிள். இட்ஸ் ஜஸ்ட் அ கிளாஸ் ஸ்கின். இட்ஸ் ஜஸ்ட் கொரியன் கிளாஸ் ஸ்கின் வந்ததுக்கு காரணம், கொரியன் ஸ்கின் கேர் இண்டஸ்ட்ரி அவ்வளோ பெருசா பூம் ஆயிருக்கு. அவ்வளோ நிறையா அவங்க அத பத்தி பேசுறாங்க. பட் நம்ம வந்துட்டு கொரியன் கிளாஸ் ஸ்கின் அப்படின்னு போகணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. இப்போ ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் சொல்றேன். பழைய சோறு இருக்குல்ல, ஆமா. சாப்பிட்டுருக்கீங்களா? ஆமா. ஸோ பழைய சோறு வந்துட்டு எவ்வளோ காலங்காலமா வந்துட்டு வந்துட்டு இருக்க ஒரு பிராக்டிஸ். இப்போ ஹோட்டல்லயே ரூ. 400க்கு வந்துட்டு பழைய சோறு விக்கிறாங்க. அது ஒரு பெரிய டெலிகசி அப்படின்னு சொல்லி. அதையும் மக்கள் போய் வாங்கி அத ரிவ்யூ பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பட் அது பழைய சோறு அப்படிங்கிற அந்த ஒரு இது வந்துட்டு மீடியா வந்ததுனால தான் அவ்வளோ பெருசா வந்துட்டு மக்களுக்கு தெரியுதுன்னு நெனச்சிட்டு இருக்காங்க. பட் நம்ப கிட்டயே அவ்ளோ பெரிய இது ரொம்ப காலகாலமா இருக்கு. ஸோ த சேம் திங் இந்தியனோட ஸ்கின் டைப்ல கிளாஸ் ஸ்கின் இஸ் பேசிக்கலி லைட் படும்போது அத ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கணும். தட் இஸ் வாட் கிளாஸ் ஸ்கின் இஸ் அபவுட். அது எப்ப இருக்கும்னா, அந்த ஸ்கின் வந்து நல்லா ஹெல்தியா இருக்கணும். ஸ்கின் நல்லா க்ளோயிங்கா, நல்லா ரிஃப்ளெக்டிவ் நேச்சரோட இருக்கணும். ஸ்கின்ல இருக்கிற பிக்மென்டேஷன்ஸ் கொஞ்சம் கம்மியா தெரியணும். அண்ட் கொஞ்சம் நீங்க 20 வயசுல இருக்கீங்க அப்படின்னா, 20 வயசு மாதிரி தெரியணும். மேபி 5 ஆர் 6 இயர்ஸ் யங்கரா தெரியிற மாதிரி இருக்கலாம். அந்த ஸ்கின் பார்க்கறதுக்கு. ஸோ தட் இஸ் வாட் இஸ் அ கிளாஸ் ஸ்கின். ஸோ அது வந்துட்டு நம்ம கொரியன் கிட்ட தான் அச்சீவ் பண்ணணும். கொரியனா இருக்கிற டேக்ல தான் அச்சீவ் பண்ணணுங்கிறது கிடையாது. நம்ம இந்தியன் ஸ்கின் ப்ராடக்ட்ஸ்னாலயும், இந்தியன் ஸ்கின் ரொட்டீன்னாலயும், இந்தியன் டயட்னாலயும், இந்தியனோட ஜெனடிக் பேட்டர்ன்ஸ்னாலயும் அச்சீவ் பண்ணலாம். அதுல நம்ம வந்துட்டு நம்ம அந்த ப்ராடக்ட் தான் வாங்கி யூஸ் பண்ணி வரணுங்கிறது கிடையவே கிடையாது. ஸோ இட் இஸ் அச்சீவபிள். பட் ஓகே. நாட் இன் த நேம் ஆஃப் கொரியன். ஓகே. யூ மென்ஷன் சம்திங் அபவுட் ஹியூமன் டச். ஹியூமன் கரெக்ட். டச் பத்தி சொல்லியிருந்தீங்க. அ என்னன்னா, எனக்கு இப்போ ஒரு கொஸ்டின் என்ன தோணுதுன்னா, மென்டல் ஹெல்த்னால கூட லைக் டிப்ரஷன், ஸ்ட்ரெஸ்னால கூட ஸ்கின் கேர் ஸ்கின்ல வந்து நெறைய பிரச்சனைகள் வரும் அப்டின்ற மாரி சொல்றாங்க. ஐ டோன்ட் நோ. 100க்கு 100 சொல்றேன். உண்மை. ஓகே. இப்ப அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்னா, நீங்க வந்து மெடிசின்ஸ், கிரீம்ஸ் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் மட்டும் குடுக்காம, சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸும் இன்கார்ப்பரேட் பண்ணி குடுக்குறீங்களா? 100% உண்மை. பிகாஸ் நம்ம வந்துட்டு முக்கியமான செலவு வந்துட்டு பண்றது வந்துட்டு கவுன்சிலிங் தான். பிகாஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு ஆக்னி ஜாஸ்தி ஆகும். முடி வந்துட்டு கொட்டுறது ஜாஸ்தி ஆகும். ஸோ இது வந்துட்டு சைக்கலாஜிக்கலா வந்துட்டு அவங்களோட இன்டர்னல் ஹெல்த்தும் பாதிக்கும். ஓகே. எப்ப அது பாதிக்குதோ, அவங்க சம்டைம்ஸ் வந்துட்டு எமோஷனல் ஈட்டிங் பண்ணுவாங்க. ஒழுங்கா தூங்க மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் நடக்கும்போது, அவங்களோட இன்டர்னல் ஹெல்த்தும் பாதிக்குது, ஸ்கின் ஹெல்த்தும் பாதிக்குது. ஸோ கண்டிப்பா நம்ம பிரிஸ்கிரிப்ஷன்ல இந்த கிரீம் போடுங்க, அந்த கிரீம் போடுங்க அப்படின்னு சொல்றது சூப்பர்ஃபிஷியல் தான். பட் மேக்ஸிமம் அவங்க இங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது, பேசுறது அவங்களோட சைக்காலஜிக்கல் இம்பாக்ட் ஆன் தி ஸ்கின் பத்தி தான். அது அவங்களுக்கு என்ன பண்ணலாம்? இப்ப நம்ம வந்துட்டு டயட்ல கூட சில டைம்ஸ் சேஞ்சஸ் சொல்லுவேன். இந்த இதெல்லாம் கம்மி பண்ணிக்கோங்க, இதெல்லாம் ஜாஸ்தி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றது. ஸோ அதே கணக்கு வந்துட்டு இட் கோஸ் ஆன் தி ஸ்கின் ஆஸ் வெல். ஸோ நல்லா வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க குழந்தைங்களோட.
தூங்குங்க, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க, உங்களோட மீ டைம்ன்னு சொல்லிட்டு எடுத்துக்கோங்க அப்படின்னு. ஒரு குட்டி எக்ஸாம்பிள் சொன்னேன்னா, யுஎஸ்ஏல 2019லயே ஒரு ஸ்டடி பண்ணியிருக்காங்க. ஆக்னே இருந்த 40 பேர் எடுத்துட்டு, அவங்கள வந்துட்டு தூங்க வச்சு, ஒண்ணுமே கிரீம்லாம் எதுவுமே குடுக்காம, அவங்களோட ஸ்லீப் சைக்கிள மட்டும் நல்லா ப்ராப்பரா ரெடி பண்ணாங்க. ஓகே. அதுல வந்துட்டு முக்கியமா நம்மளுக்கு வந்துட்டு வெளிய வந்திருக்க இது என்னன்னா, கரெக்ட்டா கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட ஸ்ட்ரெஸ்லாம் குறைஞ்சு, அவங்களோட ஆக்னி ரிலேட்டட் இன்ஃப்ளமேஷன்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுட்டு வந்திருக்கு. ஸோ, ஒரு ஆளுக்கு ஆக்னே போகணும்னா தூங்குனாலே போதும். ஓகே. ஸ்லீப் ஷெட்யூல் வந்து கரெக்ட்டா ஆ, இருக்கணும். இது ஒரு எக்ஸாம்பிள். So, you want to put only one cream and rectify the acne? No, it is not like that. It's a overall basket that has to be corrected. ஓகே மேம். இப்போ உங்க கரியர்லயே நீங்க வந்து டயக்னோஸ் பண்ண ஒரு சேலஞ்சிங் இல்லன்னா அன்யூசுவல் ஸ்கின் ப்ராப்ளம் ஏதாவது சொல்ல முடியுமா? See, டெர்மட்டாலஜி அப்படிங்கிறது நீங்கலாம் பார்க்கறது இட்ஸ் ஜஸ்ட் முக அழகு. இட்ஸ் ஜஸ்ட் பிக்மெண்டேஷன் கிளியரன்ஸ். இட்ஸ் ஜஸ்ட் ஏஜிங் கிளியரன்ஸ். தெர் இஸ் மோர் டு இட் டெர்மட்டாலஜி அப்படிங்கிறது. பிகாஸ் டெர்மட்டாலஜி அப்படின்னாலே வாட் எவர் வி ஆர் டாக்கிங் ரைட் நவ் இஸ் இன் டெர்மட்டாலஜி. திஸ் இஸ் சம்வேர் ரிலேட்டட் டு காஸ்மெட்டாலஜி. ஓகே. டெர்மட்டாலஜி பொறுத்த வரைக்கும் ஸ்கின்னோட டிசீஸ் அதுதான் வந்துட்டு படிக்கிறது தான் டெர்மட்டாலஜி. அண்ட் வி ஆர் நாட் ஒன்லி டெர்மட்டாலஜிஸ்ட், வி ஆர் டெர்மட்டாலஜிஸ்ட், வெனராலஜிஸ்ட், லெப்ராலஜிஸ்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ லெப்ரசி, வெண்குஷ்டம் அதெல்லாம் வந்துட்டு இருக்குல்ல. அண்ட் வெனராலஜி, எஸ்டிடி, செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ், அண்ட் ஸ்கின் ரிலேட்டட் டிசீஸ் இதை பற்றி படிக்கிறது தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்துட்டு நம்மளுக்கு என்ன கொடுத்தாலும் கட்டுப்படுத்தவே முடியாது. அதுக்கு பேர் தான் இம்யூனோபுலஸ் டிஸார்டர். ஆட்டோ இம்யூன்ல வந்துட்டு வர்றது. அதாவது தான் உடம்புல இருக்கிற செல்லு தனக்கு தானாவே எதிர்ப்பா வந்துட்டு செயல்படும். அந்த டைம்ல நம்ம வந்துட்டு எவ்வளோ வெளியில இருந்து மாத்திரைகள் குடுத்து கட்டுப்படுத்தினாலும், சில பேருக்கு கட்டுப்படுத்தவே படுத்தாது. அதே மாதிரி தான் ஒரு ஒரு சின்ன ஒரு 35 இயர் ஓல்ட் மேல் படிச்சுட்டு இருந்த காலத்துல வந்துட்டு மை சீனியர்ஸ் எல்லாருமே வந்துட்டு பண்ணது. ஆ ஃபேமிலி, அவங்க ஒய்ஃபு, சின்ன குழந்தை, அவரோட பாடி நம்ம குடுக்குற எந்த ஒரு மெடிசினுக்குமே அக்செப்ட் பண்ணிக்கல. அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் ஐசியூல வச்சு தான் வந்துட்டு ட்ரீட் பண்ணோம். ட்ரீட் பண்ணிட்டு நல்லா வந்துட்டு ஒரு அட் ஆஃப்டர் ஒரு 1 1/2 to 2 months ஹி இஸ் கம்மிங் அவுட் ஆஃப் தி ஐசியூ வெல். அந்த டைம்ல வந்துட்டு அந்த ஒரு புல்லரிக்கிற ஒரு தருணம் இருக்கும் பார்த்தீங்களா? டு see his eyes looking for his daughter. ஓகே. அந்த டைம் வந்துட்டு இஸ் சம்திங் பிகாஸ் ஐசியூங்கும்போது அந்த குழந்தை போய் அங்க போய் சேராதுல்ல. அது அந்த டைம்ல வந்துட்டு எங்களுக்குமே வந்துட்டு அப்பாடா! அப்படிங்கிற மாதிரி பிகாஸ் இட்ஸ் மோர் தென் மெடிசின் வாட் வி ம். சா தட் டே. அது இன்னும் என் கண்ல நிக்கும். அந்த ஐசியூலேருந்து அந்த குழந்தைகிட்ட அவங்க அப்பாவ குடுத்தது வந்துட்டு சம்திங் தட் இஸ் வெரி வெரி மெமரபிள் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். ஸோ அந்த மாதிரி சேலஞ்சஸ் வந்துட்டு இட் நீட்ஸ் கண்டிப்பாக ஐசியூ செட்டப். சும்மா நான் வீட்ல உட்காந்து அந்த 10 போட்டுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துட்டு டைம் வேஸ்ட் பண்ணவே கூடாது. பிகாஸ் டைம் இஸ் வெரி வெரி ப்ரெஷியஸ். ஓகே. கோல்டன் ஹவர்ன்னு சொல்லுவோம். ஆமா. ஸோ அந்த இதெல்லாம் ரொம்ப 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 முக்கியம். இம்யூனோபுல்லஸ் டிஸார்டர்னா என்ன மேம்? ஆக்சுவலி இது வந்துட்டு ஒரு ஜெனடிக்ன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. அவரோட ஃபேமிலிலயே எங்கேயோ தாத்தாக்கு முன்னாடி இருந்திருக்கும். நம்ம ஹிஸ்டரி மூலியமா தான் கலெக்ட் பண்ணது. ஸோ அந்த ஹிஸ்டரியில இருந்து வந்த ஒரு அ டிஸார்டரா வந்துட்டு டிராவல் பண்ணி வந்திருக்கு. ஓகே. உடம்பு ஃபுல்லா வந்துட்டு தண்ணி கொப்பளமா வரும். வாய் ஃபுல்லா புண்ணு இருக்கும். அந்த மாதிரி இருக்குன்னா, உடைஞ்சுக்கும் ஈஸியா. ஸோ ஈஸியா இன்ஃபெக்ஷன் ஆயிடும். ஸோ ஓகே. ஈஸியா இன்ஃபெக்ஷன் ஆகும்போது, உடம்பு ஃபுல்லா செப்சிஸ் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு. நார்மலா நம்ம மாத்திரை குடுத்து ஆன்டிபயோட்டிக் சாப்பிடுங்கன்னு அனுப்புறோம்ல, அந்த மாரிலாம் அனுப்ப முடியாது. ஃபுல்லா வந்துட்டு ஆர்கன் ஃபுல்லா ஷட் டவுன் ஆக ஆரம்பிச்சுரும். கிட்னிஸ் ஒழுங்கா வேலை செய்யாது. லிவர் ஒழுங்கா வேலை செய்யாது. நம்ம ஐசியூ செட்டப்ல தான் பார்த்துக்கிற மாதிரி வரும் சில டைம்ஸ். சில பேருக்கு வந்துட்டு நம்ம வீட்டுக்கு அனுப்பி கூட பார்ப்போம். அதுல ஒரு சிவியர் கேஸ் தான் வந்துட்டு இது. ஸோ ஓகே. தட் இஸ் பை காட்ஸ் ஃபார்ச்சூன் அண்ட் பை ஹிஸ் டெஸ்டினி இட் வாஸ் ஜஸ்ட் அவுட். ஓகே. வாஸ் கிரேட்ஃபுல் ஃபார் இட். ஓகே மேம். இப்ப இந்த ஆட்டோ இம்யூன் டிசீஸ்ன்னு ஒண்ணு சொன்னீங்க இல்லையா? இப்ப நெறைய இளைஞர்கள் மட்டும் இல்லாம நெறைய பேரு ஆ டாட்டூஸ் வந்து போடுறாங்க. டாட்டூவோட இங்க்கு நம்ம உடம்புக்கு நல்லதா? இதனால ஆட்டோ இம்யூன் டிசீஸ் மாதிரியான விஷயங்கள் நடக்குமா? இல்ல. ஓகே. ஏன்னா, ஆ
இந்த டாட்டூ இங்க் அப்படிங்கிறதுல வந்துட்டு பிரச்சனையும் இருக்கு, பிரச்சனை இல்லாமயும் இருக்கு. பட் கண்டிப்பா ஆட்டோ இம்யூன் டிசீஸ்லாம் வராது. ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படிங்கிறது வந்துட்டு, இப்ப எனக்கு வரணும் அப்படின்னா, நான் டாட்டூ போட்டு தான் வரணுங்கிறது கிடையாது. நான் மத்த பிராக்டிசஸ் பண்ணி தான் வரணுங்கிறது கிடையாது. என் ஃபேமிலில யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு இருந்திருக்கு. ஓகே. அதுக்கு தலைமுறையா வந்துட்டு எனக்கு வந்து பாதிச்சுக்கிட்டு இருக்கு. அதுதான் ஆட்டோ இம்யூன் டிசீஸ். ஸோ அதுல தான் எனக்கு வந்துட்டு உள்ளார பாடிக்குள்ளார ஒரு எதிர்ப்பு சக்தி வந்துட்டு அதுக்கு ஒரு எதிர்ப்பு சக்தி வந்துட்டு ஃபார்ம் ஆகும். அந்த 2ம் அடிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால வர ஒரு இம்பாக்ட் தான் நம்மளுக்கு வெளியில தெரியாது. திஸ் இஸ் வாட் ஆட்டோ இம்யூன் டிசீஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஃபாரின் பாடியா வர இந்த டாட்டூயிங்க்கு அங்க உள்ளார ஒரு அலர்ஜிக் ரியாக்ஷன் காஸ் பண்ணலாம். அவ்வளோதான். அது தனி என்டைட்டி. இதுக்கும் ஆட்டோ இம்யூனிட்டிக்கும் நோ கனெக்ஷன் அட் ஆல். பட் இப்போ இந்த டாட்டூ வந்துட்டு இஸ் பீன் அகெயின் பச்சை குத்துறதுல இருந்து டாட்டூ வரைக்கும் வந்திருக்கு. ஒரு செமி பெர்மனன்ட் மேக்கப் வரைக்கும் வந்திருக்கு. இந்த டாட்டூ போடுறச்ச ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, இப்போ கரண்ட் ட்ரெண்ட்ல ப்ளூ ஐஸ், நாக்குல டாட்டூ குத்துறது, ரொம்ப இன்டர்னல் ஆர்கன்ஸ், ஜெனிட்டல் ஆர்கன்ஸ்ல டாட்டூ குத்துறேன். நான் வந்துட்டு கழுத்துல வந்துட்டு வேற இந்த தின் வெயின்ஸ்லாம் இருக்கும்போது, ரொம்ப தின்னான ஸ்கின் இருக்கும்போது டாட்டூ குத்துறேன். அப்பதான் நான் வந்துட்டு தனிச்சு வெளியில தெரிவேன். அப்படிங்கும்போது இப்ப கூட ரீசென்ட்டா வந்துட்டு திருச்சியில அரெஸ்டட் டாட்டூ பார்லர் பெர்சன் அண்ட் த பெர்சன் ஹூ டிட் இட்ல. ஆமா. நாக்குல வந்துட்டு பியர்சிங் பண்ணிக்கிட்டு, ஜெனிட்டல் பியர்சிங்லாம் பண்ணிட்டு. ஸோ திஸ் இஸ் எக்ஸ்ட்ரீம். ஓகே. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் பண்ணும்போது கண்டிப்பா ஒண்ணு செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸும் வந்துட்டு டிராவல் ஆகும். இன்னொன்னு வந்துட்டு அவங்க உடம்புல இருக்கிற அந்த டாட்டூயிங்க்கு அந்த குத்துற அந்த பொசிஷன்லயும், குத்துற அந்த இடத்துலயும், அந்த குத்துற அந்த இங்கோட வெரைட்டிலயும் வந்துட்டு இன்ஃபெக்ஷன்ஸ் ஆர் அலர்ஜீஸ் ஆர் ஈவன் டெட்லி காம்ப்ளிகேஷன்ஸ் கூட உண்டாகலாம். ஸோ இது கண்டிப்பா வந்துட்டு இட் ஹேஸ் டு பி டேக்கன் இன்டு அக்கவுண்ட்.